குக்கர் 2வது குக்கர் போட்டாச்சு. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நல்லா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கோயிலில் சாயப்பாவுக்கு பூஜை, சாய்பாபாவுக்கு பார்த்துக்கோங்க. வெண்பொங்கல் இதில் ஒரு குக்கர் தட்டியிருக்கேன், இந்த ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் சூப்பரான பால் பாயாசம், நெய்யெல்லாம் போட்டு அப்பாவுக்கு சூப்பரான ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டால் சூப்பரான ஜவ்வரிசி சேமியா போட்டால் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை, இது ஒரு 40 பேருக்கு மேலே நம்ம கோயிலுக்கு வருவாங்க. நம்ம வீட்டிலே கோயில் வச்சுருக்குறோம். அப்பாவோட கோயில், சாயப்பாவோட கோயில். யாருக்கெல்லாம் சாய்பாபா பிடிக்கும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருக்கும் பிரார்த்திக்கிறோம். இப்போ இந்த பக்கம் சாம்பார், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் போட்டால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இன்னொரு குக்கர் வச்சு விட்ருக்கேன். மொத்தம் 3 குக்கர் வைப்போம் பார்த்துக்கோங்க. நான் சின்னதாக தான் இப்போ தொடங்கியிருக்கிறேன். இப்போ தான் எனக்கு தொடங்கியிருக்கேன். அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ மென்மேலும் கொடுக்குறாரு. பால் பாயாசம் ரெடி. இன்றைக்கி வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 குக்கர் போட்டாச்சு, இன்னொரு குக்கர் போட்டிருக்கோம் வெண்பொங்கல். இதுவே 40 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க. சூப்பரான நம்ம வீட்டில் அன்னதானம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம கோயிலுக்கு, சாய்பாபா கோயிலுக்கு.